ஹலோ கைஸ், இன்னைக்கு டேஸ் அனிமையோட எபிசோட் 4 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரே ஒரு லைக் கீழே போட்டுருங்க. நான் அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ அங்கே ஓடி போகிறான். மேலேயும் ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவளோட பேர் ஒபகாட்டா சிகாகோ. நம்ம சீக்கானே சொல்லலாம், ஏன்னா பேர் ரொம்ப வித்தியாசமாக இருக்கு. அங்கே ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ ஒரு ரெக்வஸ்ட் கேட்குறான். மெயின்டெனன்ஸ் கமிட்டியோட ஒரு மெம்பராக இருக்கீங்க, அதனால உங்களோட உதவி எனக்கு வேணும். என்ன சொல்லிருக்கேன் அதுவா? நம்ம நீங்க அப்படியே வீட்டுக்கு போயிடுறீங்க எந்த விதமான வேலையும் பண்ணாம. அதனாலதான் நான் இப்படி சொல்றேன். பரவாயில்லையே, உனக்கு வந்து தைரியம் இருக்கு இந்த பொண்ணு சீக்கா கிட்ட பேசுறதுக்கு. நிறைய பேர் பேசுறதுக்கே பயப்படுவாங்க, ஏன்னா அந்த அளவுக்கு இவ பயங்கரமா மிரட்டுவா. இல்ல, இந்த மாதிரி நீ ஹெல்ப் பண்ணி ஆகணும், தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணு. வந்து சாக்கர் டீம்ல இருக்கேன், எனக்கு பிராக்டிக்ஸ் எல்லாம் வேற இருக்கு. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? இந்த மாதிரி நான் வார்ம் அப் பண்ணணும். அதுக்காக எனக்கு டைம் வேணும் இல்லையா? சீக்கிரமா போனாதான் என்னால அந்த விஷயத்தையே பண்ண முடியும். என்னாலலாம் எதுவும் பண்ண முடியாது. நான் என்னோட பாட்டிமாவை பாத்துக்கணும். ரீசெண்டா அவங்களோட உடல்நிலை சரியாவே இல்லை, நான் பாத்துக்கிற மாதிரி இருக்கு. அதனால கேவலமா இந்த மாதிரி கிளீன் பண்ற வேலைக்கெல்லாம் என்னால நிக்க முடியாது. என்னோட பாட்டிமாக்கு எதுவுமே ஆகல, ஆனா ஒரு நல்ல சாக்க தான் நீ அவங்க கிட்ட சொல்லியிருக்கேன். இன்னும் அவங்க போறாங்க. நம்ம ஹீரோக்கும் அவங்க என்ன பண்றதுன்னு தெரியல. மத்தவங்களும் கிளீன் பண்ணுவாங்கன்னு பார்த்தா குப்பையை வச்சு வெள்ளான்னு இருக்காங்க. ப்ளீஸ் தயவு செஞ்சு இதை சீரியஸா எடுத்து பண்ணுங்களேன். போடாடி போடா அப்படின்னு அவங்க ஜாலியா வெள்ளான்னு இருக்காங்க. இவன மாதிரி ஒருத்தன் கடைசியில இப்படிதான் ஆவான் அப்படின்னு அவ போறா. இந்த சைடு நம்ம கசாமா ஒரு பயங்கரமான கோலை போடுறாங்க. கசாமாவை அங்க எல்லாருமே பாராட்டுறாங்க. இவன் ஒரே ஏழை இருந்துட்டோம், நம்மளால அந்த மாதிரி பண்ண முடியலையே. வார்ம் அப் பண்ணுங்க சேக்கி டீம். இந்த சைடு அங்க காலையிலேயே ஆயிட்டு நம்ம ஹீரோ அங்க ஓடுன்னு ஓடினு இருக்கான். நேத்தே ஆளு பண்ண வேண்டியது அங்க ஓடினு இருப்பானா, இதையும் அவ பார்த்து யோசிக்கிறா. வந்து அவனே தானே நேத்து என்கிட்ட கேட்டான், அதுக்காக தான் இப்ப ஓடினு இருக்கானோ. அலையே வந்துடுறான். ஹேய் என்னப்பா இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்டியோ? ஆமா ஆமா, எனக்கு கேண்டி இருக்கா இதோ. அப்புறம் தான் அவ வெளியில பாக்குறான். வெளியில நம்ம சக்கமோட்டோ இன்னமும் ஓடினு இருக்கான். ஆமா, இவன் நேத்து வந்த அதே சக்கமோட்டோ தானே? நைட்டே இவனை பார்த்தேன், நைட்ல இருந்தே ஓன் இருக்கானா என்ன? செக்கி டீம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் நினைக்கிறேன். ஆமா, என்ன சொல்ல இருக்க அதுவா? உனக்கு தெரியலையா? நம்மளோட டீம் வந்து நிறைய வாட்டி நேஷனலுக்கு போயிருக்கு. அதுல உன்னோட கிரஷ் கசாமா அவன் வேற இருக்கான். போதும் போதும். ஆனா இன்னமும் எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா, சக்கமோட்டோ இவன் எதுக்கு இந்த அளவுக்கு ஹார்டா ட்ரை பண்ணணும்? நான் பாக்குறதுக்கு ஒரு அத்லெட் மாதிரியும் எனக்கு தெரியல. மேல எப்படியும் அவங்களுக்கும் நம்பிக்கை இருக்காது. தேவையில்லாம இப்படி ரொம்பவும் கஷ்டப்பட்டு இருக்கான். இதுக்கப்புறம் நம்ம கசாமா அங்க லேட்டா வருவான். டீச்சரும் என்ன எக்ஸ்கியூஸ்ன்னு கேட்பாரா. நம்ம கசாமா ஒரு கதையை சொல்றான். நான் வந்து ஒரு வயசான லேடிக்கு ஹெல்ப் பண்ண. எப்படி? அதான் இப்படிதான் என்னோட கையில தூக்கி என்னோட மஸ்குலரான பாடியை வச்சு ஹெல்ப் பண்ண. கேட்கிற பொண்ணுங்களாம் அங்க பைத்தியம் ஆயிடுறாங்க. சீக்கா அந்த பொண்ணு மனசுலயே யோசிக்கிறான். கசாமா இருக்கால, அவன் ஒரு ஏலியன் மாதிரி. என்னதான் பயங்கரமா ஓடினாலும் அவன மாதிரி உன்னால மாற முடியாது. இதுக்கப்புறம் அவன் நெயில் பாலிஷ் எல்லாம் வைக்கிறான். அதுவும் ரொம்ப சூப்பரா இருக்கு. எப்படிப்பா நீ இதெல்லாம் பண்ற? அந்த இடத்துல இன்னமும் நம்ம ஹீரோ ஓன்னு இருக்கான். இதையும் அவ பார்த்து யோசிக்கிறான். இவன் ஓடுறது வேஸ்ட் தான், ஏன்னா இவனால எதுவுமே பண்ண முடியாது. கஷ்டப்பட்டு ஓடினாலும் அவனுக்கு எதுவுமே கிடைக்கவும் போறது இல்ல. அவனுக்கு ஏன் யாருமே சொல்ல மாட்டாங்க இந்த மாதிரி ஓடுறது வேஸ்ட் தானே? சொன்னா அவனோட இதயமே ஒஞ்சி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் என்ன மாதிரி அவனோட லைஃபை ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். நான் அப்படி அவன் பண்ணல. போகும்போது நம்ம சக்கமோட்டோ திரும்பவும் அங்க கேக்குறான், இந்த மாதிரி வந்து ஹெல்ப் பண்ணுங்களேன்னு. இல்ல, எனக்கு வந்து பாட்டிமாவை பாத்துக்கணும் இப்படின்னு சிச்சிங்கனே அவங்க போறாங்க. அங்க இன்னமும் நிறைய ஆளுங்க கிட்ட அவன் சொல்றான், யாருமே அங்க மதிக்கல. சக்கமோட்டோ நீ உண்மையிலேயே ஒரு லூசரு, முக்கியமா நீ ஃபெயிலியரு, அதே மாதிரி டோட்டலா நீ ஒரு ஃபூல் தெரியுமா? இதுக்கப்புறமும் அவன் ஓடினே இருக்கான். அங்க அதை பத்தி தான் அவன் யோசிச்சுக்கினே இருக்கான். நான் இதுக்கு முன்னாடியே இவளுக்கும் சில பல விஷயம் நடந்திருக்கும், ரிஜெக்ஷனும் கச்சிருக்கும். அதை பத்திலாம் அவன் யோசிக்கிறான். மட்டும் இன்னமும் வெளியில ஓடினே இருப்பானா, அதை பார்த்து அவன் யோசிக்கிறான். உண்மையிலேயே இவன் ஒரு இடியட் தான். கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவனுக்கே தெரியும். அடுத்த நாள் அவது அங்க பயங்கரமா மழை பெய்யுது. அப்பயும் அவன் ஓடினு இருக்கான். என்ன ஆச்சு நம்ம சீக்காக்கு தெரியல, காலையில இருந்தே இப்படிதான். போதும், இன்னைக்கு வந்து நான் அவன் கிட்ட சொல்லதான் போறேன். இதனால அவன் வெளியில போறான். அங்க சக்கமோட்டோ ஓடி வருவானா. சக்கமோட்டோவை பார்த்து அவ சொல்றான், சக்கமோட்டோ உனக்கு இன்னமும் புரியலன்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே ஒரு லிமிட் இருக்கும். உன்னோட லிமிட்டை பத்தி உனக்கு தெரியாதா? அதே மாதிரி கிளாஸ்ல உன்னை பத்தி என்னென்னலாம் பேசுறாங்க தெரியுமா? நீ ஒரு லாஃபிங் ஸ்டாக்கா இருக்க. அதான் ஹார்டா ட்ரை பண்ணாலும் உன்னால எப்பயுமே கசமாவா மாற முடியாது. நான் பிறந்தவனே எல்லாருக்குமே தலையெழுத்துன்னு ஒண்ணு எழுதி இருக்கும் இல்லையா? அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் அவங்களோட வாழ்க்கை இப்படிதானே. உன்னோட வாழ்க்கையை நீ தப்பா வாழ்ற. ஒன்னும் இதே மாதிரி பண்ணீங்கன்னா நீ வந்து எல்லார மாதிரியும் ஆயிட மாட்டேன். பில்கேட்ஸ் மாதிரியோ இல்ல ஒரு பெரிய அத்லெட் மாதிரியோ. முக்கியமா நீ எதையும் புரிஞ்சிக்க மாட்ட. அத்லெட்டிக்ஸுக்கு தேவையான எல்லா விஷயமும் உனக்கு இல்லவே இல்ல. நீ ரொம்ப ஸ்லோவா இருக்க, ரொம்ப நிறைய விஷயத்த சொதப்புற, நீ ஸ்டூபிடா இருக்க. அதனால உனக்கு என்ன சூட் ஆகுமோ அதை வந்து நீ பண்றதுக்கு பாரு. ரொம்ப நன்றி, நான் வந்து கண்டிப்பா என்னால முடிஞ்சதை நான் ட்ரை பண்றேன். அட இன்னுமா இவன் புரிஞ்சிக்கல. அப்புறம் சிக்கி டீம்ல இருக்க எல்லாருமே ரொம்ப கலைச்சு போயிடுறாங்க. கசாமாவும் சொல்றான், நானும் கலைச்சு போயிட்டேன்னு. எங்க கூட தான் ஓடுறேன், ஆனா உன்னை பார்த்தா அப்படி தெரியல. ஆனா எனக்கு இன்னமும் புரியாத விஷயம் என்னன்னா, சக்கமோட்டோ எதுக்கு தினமும் லேட்டா வரான்? அதனால
அதனாலேயே பனிஷ்மெண்டா அவனுக்கு காலையில ஓடுற மாதிரி இருக்கு. நான் என்ன கேள்விப்பட்டேன்னா ஏதோ கிளாஸ் ரூம்ல ஏதோ கிளீன் பண்ணுமா மதியானம். இதெல்லாம் கேட்கிற அவளுக்கு ரொம்பவும் கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஒரு வகையில காரணமும் இவ தானே. இதனாலேயே கஷ்டமா கேட்கிறா, ஆமா இதெல்லாம் உண்மையா, அவனுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்குதா காலையில? ஆமான்னு சொல்ல இதனால அப்படி அவ ஓடி போறான். சைடு சக்கமோட்டோவும் ஓடின்னு இருக்கும்போது சீக்காவோட வாய்ஸ் அங்க கேக்குது. எல்லாமே ஏதோ ஒரு பிரம்ம அப்படின்னு அவன் நினைக்கிறான். ஆனா உண்மையிலேயே அங்க சீக்கா வந்து கத்தின்னு இருக்கான். சக்கமோட்டோ எல்லாத்துக்குமே காரணம் நான் தான் அப்படின்னு ஏன் நீ சொல்லவே இல்லை மத்தவங்க கிட்ட? என்னாலதான் நீ லேட்டா வர, அதனாலதான் உனக்கு பனிஷ்மெண்ட்டோ கிடைக்குது. அதே மாதிரி நீ எதுக்கு அந்த வேலையெல்லாம் பண்ணும்? நீயும் ஏதாச்சும் எக்ஸ்கியூஸ கொடுத்துட்டு அந்த வேலையை பண்ணலாம்ல. எனக்கு ஏன் எதுவுமே புரிய மாட்டேன். அதனால நான் சொல்றதை கேளு. இல்ல ஃபர்ஸ்ட் டைம் என்னோட லைஃப்ல விஷயத்த நான் கண்டுபிடிச்சேன். இது மூலமா சொல்றது கரெக்டாவே இருக்கலாம், எனக்கு புரியுது நீங்க சொல்றது. என்கிட்ட திறமை இல்லாம இருக்கலாம், நான் ஒரு ஸ்டூபிடாவே இருக்கலாம், கிட்ட எந்த விதமான அத்லட்டிக்கான குவாலிட்டியும் இல்லாம இருக்கலாம். ஆனா நான் ஒன்னும் இதுக்கு ஓய போதில்ல. கண்டிப்பா என்னோட லைஃபை நான் ஓயாம லைன்ல போட போறேன். சீக்காக்கும் இப்பதான் ஒரு விஷயமே ரியலைஸ் ஆகுது. இப்பதான் புரியுது நான் எதுக்கு இவனை பார்த்து இந்த அளவுக்கு இரிட்டேட் ஆகுறேன்னு. இவனுக்கு ஒண்ணுமே வரலனாலும் அவனுக்காக போராடுறான். அதனால கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவனுக்கு தேவையான விஷயம் அது வந்து கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட அவன் பண்ணிருக்கான். ரியாலிட்டியா எல்லாருமே பாதிலேயே அவங்களோட பாதியை மாத்திப்பாங்க. எல்லாருமே இதே மாதிரி தான் ரொம்ப பேஷனேட்டா ஸ்டார்டிங்ல ஆரம்பிப்பாங்க. நடுவுல சில பல விஷயத்தினால அவங்களால அதை பண்ண முடியாது. அது ஒரு வால் மாதிரி நிக்கிறனாலேயே அவங்களோட பாதியை மாத்திக்கிற மாதிரி இருக்கும். அவளையும் யோசிச்சு பாக்குறா, இவளுக்கும் இதே மாதிரி தான் விஷயம் நடந்திருக்கும். ஆனா சக்கமோட்டோ அப்படி இல்ல, ரொம்ப ஸ்பெஷலானவன் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்களோட டீமை காட்டுறாங்க. அவங்களோட டீமுக்கும் அவங்க பிராக்டிஸ் பையன் இருக்கு. கேப்டனுக்கும் திரும்ப அவங்க காலில் அடிபட்டிருக்கும். இன்னமும் கோஆர்டினேஷன் அவங்களுக்கு சரியா இல்ல. நம்ம சக்கமோட்டோவும் அங்க எவ்வளவோ பாலை வாங்குறதுக்கு ட்ரை பண்றான். ஆனா நம்ம கருசு அங்க பாலை கொண்டு போயினே இருக்கான். பாலை போடுங்கிறதுக்கு உனக்கு 10 வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன் இதை கத்துக்கவே. ஏன் நீங்க அப்படி சொல்றீங்க? அங்க பின்னாடியே மத்தவங்க வேற கலாய்க்கிறாங்க. கரிசு நீயே ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி தான் இந்த தெரியுமா? இதனால சக்கமோட்டோ கேக்குறான், நீ வந்து அப்ப எப்படி இந்த மாதிரியான அதை நீ தான் கண்டுபிடிக்கணும்னா பைத்தியக்காரா. சீன்ல கிளாஸ்ல அந்த பொண்ணுங்களும் எனக்கு பண்ணு வேணும், எனக்கு சாக்லேட் பண்ணு வேணும் என்ன நிறைய விஷயத்த நம்ம சக்கமோட்டோ கிட்ட சொல்ல அவன் உடனே ஓடி போறான். இவன் ரொம்ப அப்பாவியா இருக்கான், பியூராவும் இருக்கான். இதெல்லாம் பாக்குற அந்த யோஷிடா அவனுக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. நான் ஒரு முட்டாள் மாதிரி எதுக்கு இவன் இந்த அளவுக்கு ஏமாந்து போனோம். நெக்ஸ்ட் சீன்ல பிடி டைம் அது. அந்த பீரியட் அப்போ நம்ம ஹீரோ அங்க ட்ரெஸ் எத்தனை வர வந்துட்டான். அந்த பிடி யூனிஃபார்முக்கு பதிலா அந்த செக்கி அந்த யூனிஃபார்ம் அவன் போட்டு போறான். எல்லாரோட கண்ணும் அவனோட யூனிஃபார்ம் மேலதான் இருக்கு. அவன் செக்கி டீம்ல இருக்க ஒரு பிளேயரா. யோஷிடாவும் கத்த ஆரம்பிக்கிறான், ஆமா எதுக்கு இதுலயே நீ தான் பெரிய ஆளா காட்டிக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி போட்டு வந்தியா? இல்ல உண்மையை சொன்னா நான் வந்துட்டேன், பிடி யூனிஃபார்ம் நான் கொண்டு வரலையா, அதனால தான் நான் இதை போட்டு வந்தனே. சக்கமோட்டோ தானே, இவனை நான் நிறைய வாட்டி பார்த்திருக்கேன். இவன் நிறையவே ஓடி இருக்கான். இவன் மேரத்தான் கிளப்ல இருக்கான்னு நினைக்கிறேன். இதுக்கும் மேல செக்கி டீம்ல இவனை மாதிரி ஒரு வீக்கான ஆளுங்களா இருக்காங்கன்னு நான் சுத்தமா எதிர்பார்க்கல. நான் என்ன யோசிச்சேன்னா வெறும் கசமா ஒண்டி தான் இருக்கான் அப்படின்னு யோசிச்சேன். அந்த டீம்ல யோஷிடா அவனும் ஒரு ஃபுட்பால் டீம்ல இருக்க வேற ஒரு பிளேயரு. அங்க பயங்கரமா இங்க வந்து சண்டை ஆயிடுது. அங்க பாலை வச்சு இவங்க 2 பேரும் சண்டை போட்டுப்பாங்களா, இதையும் எல்லாருமே பாக்குறாங்க. நம்ம சக்கமோட்டோ முன்னாடி பாலை கூட போடுங்க தெரியாதுல, இங்க பயங்கரமா விளாடுறான். அங்க ஒரு முறையும் நம்ம யோஷிடா அங்க பாலை ட்ரிக் பண்ண ட்ரை பண்றானா, ட்ரிக் எல்லாத்தையுமே அவன் உடைக்க ஆரம்பிக்கிறான். அட இவன் நம்ம சக்கமோட்டோவா? இவன் அந்த அளவுக்கு ஒன்னும் பேடா இல்லையே. வந்து அந்த சாக்கர் டீம்ல இருக்குன்னு ரொம்ப இங்க பெரிய ஆளு மாதிரி காட்டிக்காத. உன்னாலலாம் எதுவுமே பண்ண முடியாது. இவன் உன்னால பாலை கூட ஒழுங்கா பாஸ் பண்ண முடியாது. சக்கமோட்டோ காலையே பார்த்து யோசிக்கிறான். அவனோட லெஃப்ட் கால மூவ் பண்ணல, அப்போ ரைட் ஒலியே தான் அவன் தாக்க போறான்னு நினைக்கிறேன். அங்க திரும்ப அவன் தாக்குறான். ஆனா நம்ம சக்கமோட்டோ டஃப் குத்து அப்படியே நிக்கிறான். பாக்குற அவங்களால எதையுமே நம்ப முடியல. நம்ம யோஷிடாவோட ஸ்ட்ரென்த்துக்கு சக்கமோட்டோ ஈக்குவலா அவங்க ஸ்ட்ரென்த்தை கொடுக்குறான். நம்ம கரிசு ஃபாஸ்டா இருக்கிற மாதிரி இவன் அந்த அளவுக்கு ஃபாஸ்டா இல்ல. அதனால நான் வந்து காட்டணும் அந்த அளவுக்கு இவன் ஸ்ட்ராங்காவும் இல்ல. இதே மாதிரி பால் அவன் பிடிங்கிட்டு ஓடுவானா, அப்படியே சட்டையை பூச்சி அவன் இழுக்கிறான். அட இவனுக்கு எங்க இருந்து இந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் வருது? சக்கமோட்டோ இழுக்கிறதுக்கு ட்ரை பண்றான். பின்னாடியே அங்க சீக்காவும் கத்துறான், சக்கமோட்டோ உன்னால முடியும். இதை பார்த்து மத்த பொண்ணுங்க ஆச்சரியமா வராங்க. அட சீக்கா என்ன நீ வந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தெரியுது. அங்க இவ கத்துன உடனே நம்ம சக்கமோட்டோ டக்குன்னு அந்த பாலை எடுத்துட்டு ஓட ஆரம்பிக்கிறான். நான் வலிக்கி விட்டது. அப்புறம் நம்ம சக்கமோட்டோக்கு அங்க அடிபட்டிருக்கோமா, வரும்போதே நம்ம சீக்கா சொல்றான், பரவாயில்ல உனக்கு வந்து நிறையவே கட்ஸ் இருக்கு தெரியுமா, ஏதாச்சும் சொல்லண்டா ஏன் கம்முன்னு இருக்க. நெக்ஸ்ட் சீன்ல சாயந்தரம் இது அந்த கிளீனிங் டைம் தான். அங்க சீக்காவும் இருக்கான். நான் வந்து உன் கூட கிளீனிங்க நான் பண்ண போறேன், அதனால நீ நிறையவே ஓடுற மாதிரி இருக்காது. மத்தவங்களும் மூஞ்சில கறி துணியெல்லாம் போடுவாங்களா, அதனால எல்லாரையுமே அடிச்சு வர்றான். சைடு பிராக்டிக்ஸும் ஆரம்பிக்குது. இந்த வாட்டி கருசு திரும்ப அந்த மூவ்மெண்ட் எல்லாம் பண்ணுவானா, நான் சக்கமோட்டோ முன்னாடி இந்த வாட்டி அது வேலைக்கு ஆகல. அங்க நம்ம சீக்காவும் இருக்கான். கசமா வந்து சொல்றான், நான் வந்து கேள்விப்பட்டேன் நீ சீக்காக்கு பிரெட் எல்லாம் வாங்கி கொடுக்குறியாமே, வேற ரொம்ப என்ன பிடிக்கும் உனக்கு தெரியும்ல. சொல்றது ஆரஞ்சஸ பத்தி தான், இதையும் டச் பண்ற விஷயத்த பத்தி எல்லாம் பேசுவானா. இதனால அவன் மண்டியை போட்டு ஒரு மாதிரி ஆக்குறா. எவ்வளவு தைரியம் இருக்கும் ஏன் முன்னாடியே நீ அவனுக்கு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லிருக்க. அப்புறம் மேனேஜரும் அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்றாரு. இப்போ ஒரு புது அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னா, இந்த பொண்ணு இருக்கால இவ தான் உங்களோட புது மேனேஜர். இது கேட்கற மத்தவங்களுக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் நம்ம சக்கமோட்டோக்கு அங்க ஹாப்பியா இருக்கு. இப்படி இவ ஸ்மைல் பண்றதோட இங்கே இந்த எபிசோட்
எபிசோட முடியுது. நான் சொன்ன மாதிரி தான் அனிமே கொஞ்சம் பொறுமையா தான் போகும். ஆனா உண்மையிலேயே நல்ல அனிமே தான். நம்ம ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா தான் ஸ்கில் ஆவான். அதே டைம்ல அந்த பொண்ணுக்கு இவன் மேல லவ் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சரி பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. ஸோ மறக்காம கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.